ஜானி, அந்த மிருகத்தை பிடிக்க நாங்க பட்ட கஷ்டத்தை நீ ஜீப் மேல உட்காந்து பையனகுள்ள பார்த்து ஜாலியா ரசிச்சுட்டு இருக்க. நீ நினைச்சிருந்தா உன் கையில இருக்கிற கண்ணால ஒரே நிமிஷம் அது கதையை முடிச்சிருக்கலாம். ஏன் ஜானி, எங்க 2 பேரும் அலை வச்சு பாக்குறதுல அப்படி உனக்கு சந்தோஷம்? அதான்டா ஜானி, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை அவளை ஈஸியா கொண்டாட மாட்டேன். ஏன்னா சாவுடைய வலி இருக்கு தெரியணும். அது மிருகமா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, இட்ஸ் a game of death. ஜீப் வாஷ் பண்ணு. சரி. ஏண்டா தூங்கிட்டு இருக்கும்போது ஏண்டா காலங்கத்தில் எழுப்புனேன்? டேய், காலைல எழுப்பாம ஈவினிங் எழுப்புவாங்க. நீங்க வந்திருக்கிறதே 3 நாள் லீவ்ல தான். அதுக்குள்ள எல்லாத்தையும் சுத்தி பார்க்கண்டாமா? என்னது சுத்தி பார்க்கறதா? தமிழ்நாட்டில் என் கால் படாத இடமே இல்லை தெரியுமா? எவ்வளோ ஷூட்டிங்கு, எவ்வளோ இடம். சொல்லு உஷா. அதுவும் இந்த ஊட்டிக்கு எத்தனை தடவை வந்திருக்கமோ. இங்க பாரு மகேஷ், நாங்க இப்போ கூட வந்தது 4 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கதான், சுத்தி பார்க்கிறதுக்கு கிடையாது. முதல்ல இது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இங்க பாரு மச்சான், 4 நாள் எங்களை ஃப்ரீயா விட்டு. நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம். 4 நாள் உன் கூட இருக்கேன்னு தான் சொன்னேன். உன் கூட சுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணல. அதை நீ மறந்துடாத. ஓகே? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் மச்சான். ஐம் டூ டயர்ட். எஸ் சார், மெசேஜ் ரெடி சார். ஓகே பாஸ், நான் வந்துடுறேன். ஓகே மச்சான், நீ கேரியன் பண்ணு. மீட் யூ லேட்டர். பை. பிரஜன், ஜீப் கீ கொடுத்துட்டு போ. நானும் சுத்தி பார்க்கறேன். தரேன்டா. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தூங்க போறேன். நானும் தான். மச்சான், ரசிச்சு பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா போய் பார்த்துட்டு வா. ஈவினிங் எல்லாரும் சேர்ந்து போகலாம். நல்ல இடமா பாரு. கேரி ஆன். டேய், உங்களை டூர் கூப்பிட்டு வந்தது சுத்தி பார்க்கறதுக்கு இல்லடா, என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக. காலையிலேயே உனக்காக சீக்கிரம் வந்து கண்டிப்பா போலாமா? வா. அப்புறம் நான் கேட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வந்தல? எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்பவே வேணும்? வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். வா உட்கார். மகேஷ், இப்போ நம்ம எங்கடா போறோம்? முதல்ல நீ ஸ்டே பண்றதுக்கு நல்ல ஹோட்டலா பார்க்கணும்டா. நான் ஸ்டே பண்றதுக்கா? அப்ப நான் உன் கூட தங்கலையா? நான் தான் உன் கூட தங்கல. என்னடா உளறற? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கல்ல? அதான் சொன்னேனே, சாட்சி கழுத்து போட 4 பேரை கூட்டு வந்திருக்கேன்னு. என்ன ஒண்ணு, அவங்களுக்கு உண்மை தெரியாது. டூர் போகலான்னு போய் சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். ஐயோ, பி சீரியஸ். நாளைக்கே உண்மை தெரிஞ்ச அவங்க அப்செட் ஆயிட்டா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் நம்ம நினைச்ச மாதிரி வர 24ஆம் தேதி நம்ம கல்யாணம் நடக்கும். நீ டென்ஷன் ஆகாதடா. எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற? நான் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? என்ன தனியா வேற இருக்க சொல்ற? என்னால முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு ஜிப்பா, எனக்கா ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிடுறேன். ப்ளீஸ்டா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். இன்னைக்கு உன் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டா எல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகேவா? என்ன தீபா, நீ இப்படி உம்முன்னு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இவ்வளவு நான் எதுக்காக பண்றேன்? நமக்காக தானே, நம்ம லவ்க்காக தானே, நம்ம மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு
உன்னை சீக்கிரமே வந்து கூட்டு போறேன் ப்ளீஸ். ஓகே சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. ஓகே ஆனா உனக்கு ஒரு நாள் தான் டைம். மரியாதையா நாளைக்கே வந்து என்ன கூட்டிட்டு போயிடணும். ஓகேவா? ஓகே. வாங்க. வணக்கம். ஒரு ரூம் வேணும் சார். எத்தனை நாள் தங்க போறீங்க? 2 நாள் சார். இல்ல ஒரு நாள் சார். நீங்க 2 நாள் புக் பண்ணுங்க சார். ரைட்டு. ஹனிமூன் தானே? ஆமா சார். இல்ல ஏதோ கோளாறு போட்டிருக்கு. டபுள் ரைட்டு. தங்க போறது நீங்க 2 பேரும் தானே? ஆமா. இல்ல சார், இவங்க மட்டும் தான் சார் தங்க போறாங்க. ஐயோ சார், நாங்க 2 பேரும் தான் தங்க போறோம். நல்ல வருமானம். டேய் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணு. நான் தனியா இருக்கேன்னு காட்டி கொடுக்குறியா? என்ன கசமுசா? சாரி சார், நாங்க 2 பேரும் தான் சார் தங்க போறோம். ஓகே ரைட்டு. எங்க இருந்து வர்றீங்க? சென்னையில இருந்து சார். ஓகே ரைட்டு. உங்க பேர்ல தானே ரூம் புக் பண்ணணும்? என் பேர்ல தான் சார் ரூம் புக் பண்ணோம். இந்தாங்க பேரு, ஊரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதுங்க. இங்கே சைன் பண்ணுங்க. சரி ஓகே சார். 2000 rupees அட்வான்ஸ் கொடுங்க. டே பாய், 101 ரூமை கிளீன் பண்ணி சாரு குடுறா. ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயுமா? சரி சாவியை கொண்டாடா. இந்தாங்க பாஸ். இந்தாங்க சார் கீ. டேய் இந்த லக்கேஜ் எல்லாம் நோ எடுத்துட்டு போ. ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் சார். ஏண்டா இந்த ஜோடியை பார்க்கறப்ப லீகல் மாதிரி தெரியுது, இல்லீகல் மாதிரி தெரியுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. என்னங்க பாஸ் உங்களுக்கே குழப்பமா இருக்குங்களீங்க? அப்படியாடா? சரிடா, நான் டிசைட் பண்ணிட்டேன்டா. கலெக்ஷன் தான்டா. வணக்கம் முதலாளி. நீ சொன்ன மாதிரி இருக்கும்ல முதலாளி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுவரை இப்படி ஒரு ஃபிகரை பார்த்திருக்கவே முடியாது. ஆமா சார், கிளி மாதிரி அழகா இருக்குன்னு சொல்லுங்க, அதே மாதிரி இருக்கு சார். நீ இவரோட சேர்ந்துட்டியா? மேல போறேன். உள்ள இருக்கிற ஃபிகர் மட்டும் கிளி மாதிரி இல்ல. உங்க 2 பேரையும் சார், நான் போட்ட ப்ரோக்ராம் இப்போது மிஸ் ஆயிருக்கா? நீங்க மேல போங்க சார், திரும்பி வரவே மாட்டீங்க. குதிரை மாதிரியே போறாரு. டக்கு டக்கு. வருஷமா வராதவன் இன்னைக்கேண்டா வந்திருக்கா? பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண தரேன், வீட்டுக்கு விட்டு பார்த்துக்கலாம்.
இன்னைக்கு யாருக்கும் எந்த ப்ரோக்ராமும் இல்லை. உங்களுக்கு வேற வேலை இருந்தால் பாருங்க. நீ இப்படி சொல்லுவனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். என்ன ஜானி ஒண்ணுமே தெரியாம மாதிரி பாக்குற? எங்களுக்கு எல்லாம் தெரியும். வா ஜானி வா, பார்த்துக்கலாம் வா. உட்காரு ஜானி உட்காரு. என்னடா தெரியும்? நீ அந்த ஹோட்டலுக்கு போன ஸ்பீடில் ரிவர்ஸ் அடிச்சியே, அது தெரியும். ஏய் எதுக்கு சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டாக மேட்டர் கூட. ஜானி, அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து நீ ஆளே சுத்தமாக மாறிட்ட. அப்படி என்ன நடந்துச்சு அந்த ரூமுக்குள்ளே? இது வரைக்கும் அந்த கல்லறைக்கு போவாத நீ இன்னைக்கு போயிட்டு வந்திருக்குன்னா இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? அந்த பொண்ணு தான் காரணம். அந்த ரூமில் இருந்த பொண்ணு தான். இல்லைடா, நீங்களாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இது கற்பனை இல்லை ஜானி, நிஜம்னு உனக்கும் தெரியும். ஆமாம் ஜானி, இப்போ இந்த ஹோட்டல் போயிட்டு அந்த பொண்ணு யாருன்ற பார்த்துட்டு வரேன். டேய் வாடா. டேய் சொன்னா கேளுங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீ ஒன்றும் கவலைப்படாத ஜானி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம். யாரு அந்த பொண்ணு? நாங்கள் பார்க்கணும். என்ன எப்பவும் இல்லாம கேள்வி எல்லாம் புதுசா இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இல்லையா, ஜானி அந்த ரூமுக்குள்ள போனதுலேருந்து ஆளே மாறிட்டான். மாறிட்டாரா? யோ என்னையா யோசிக்கிற? இல்லையா, ஜானியோட மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கையா? ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கியா? எல்லாம் அந்த பொண்ணு தான். அவன் எங்கேயா இருக்கா? எல்லாமே அந்த பொண்ணு தான். ஐயோ, மயில் மாதிரி ரெக்கையை விரிச்சுக்கிட்டு வருது. என்ன அதுவும் கிளம்பிருச்சு? ஏய் சூப்பரா இருக்காடா. நம்ம ஜானிக்கேத்த ராணி தான்டா. ஏய், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இந்த ஆல்ரெடி சரவடிலாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்க டீல் பண்ணிக்கிறோம். வட்டா வரட்டாவா? யாரோ யாரோ